அவனை பின்பற்றி அவனுக்கு அவன் சொன்னதை கேட்டு இந்தியாவில் இருக்கிற அத்தனை இடங்களிலும் ஆங்கிலத்தை அவன் திணித்தான். ஆங்கில கல்வி முறை அடிமை கல்வி முறை. தமிழ் சமூகமே, தமிழ் பள்ளிக்கூடங்களே, நீங்கள் தயவு செய்து இதை சிந்திக்க வேண்டும் என்று மட்டும் சாட்டையை கொடுத்துவிட்டு ஒதுங்கி விடுகிறார். அதற்கு பிறகு பின்லாந்தை பற்றி பேசுகிறார். பின்லாந்து என்பது கல்விகளின் மெக்கா, கல்வி சுற்றுலா என்று இன்றைக்கு உலகத்திலேயே வருடத்திற்கு 15,000 மனிதர்கள் கல்வியாளர்கள் வந்து சென்று கல்வியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு போகிற நாடு பின்லாந்து. இது நான் சொல்லவில்லை, அண்ணன் அதை ஆழ்ந்து அகழ்ந்து அந்த பின்லாந்தினுடைய கல்வியை பற்றி, பின்லாந்தினுடைய கல்வி சுற்றுலாவை பற்றி சொல்லுகிற செய்திகள் எல்லாம் ஒவ்வொன்றும் மகத்தான செய்திகள். நான் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லிவிட முடியாது. இருந்தாலும் சில விஷயங்களை நாம் இந்த புத்தகத்தினுடைய அறிமுகம் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒரு இடத்தில் சொல்லுகிறார், மொழிபெயர்ப்பு என்பது என்ன? வாட்டர் ஃபால்ஸ் என்று எழுதுகிறார்கள். அதை தமிழில் சொல்லுகிற போது நீர் கீழே விழுகிறது என்று அர்த்தம். ஆனால் அதை சொல்லவில்லை, நாம் மருவி நீர் வீழ்ச்சி என்று சொல்லி இருக்கிறோம். தமிழில் அருவி என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது என்று அதை எடுத்து வைக்கிறார். அந்த வாதத்தை எடுத்து வைக்கிறது நான் யோசிக்கிறேன். சதுரகராதியில் கடவுள் என்கிற ஒரு பெயருக்கு ஏறத்தாழ 116 பெயர்கள் இருக்கிறது. யானை என்கிற பெயருக்கு 62 பெயர்கள் இருக்கிறது. நெல் என்கிற பெயருக்கு 60-70 பெயர்கள் இருக்கிறது. தமிழில் தான் இந்த வளம் இருக்கிறது. எனவே தாய்மொழி பற்றி தயவு செய்து தமிழ் மொழி பற்றி இந்த சமூகம் உணர வேண்டும் என்று அவர் போகிற எல்லா சொற்பொழிவுகளிலும் அடிநாதமாக விளங்குவது தாய்மொழி பற்றியும் தமிழ் மொழி பற்றியும் தான். காந்தி சத்திய சோதனையில் எழுதினார், குஜராத் மொழியிலே தான் எழுதினார், தன்னுடைய தாய்மொழியிலே தான் எழுதினார். தாகூர் கீதாஞ்சலியை வங்கத்திலே தான் எழுதினார். அப்படித்தான் கலிலேயோவும் எழுத சொன்னார்கள். இத்தாலியில் நீ லத்தீனில் தான் எழுத வேண்டும் என்று சொன்னார்கள். அவன் சொன்னான், நான் லத்தீனில் எழுத மாட்டேன், என் தாய்மொழி இத்தாலியில் தான் எழுதுவேன். லத்தீன் என்பது மகான்களின் மொழி, இத்தாலி என்பது மக்கள் மொழி என்று சொன்னார். அந்த இடத்தை சுட்டிக்காட்டித்தான் தமிழர்கள் தாய்மொழியின் மீது மிகப்பெரிய பற்று வைக்க வேண்டும். அதற்காகத்தான் புத்தக திருவிழாக்கள், தமிழ் சமூகம் நிறைய இடங்களில் புத்தக திருவிழாக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது வரவேற்க வேண்டும். இந்த சமூகம் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல வேண்டும் என்று எடுத்து வைத்துதான் நிறைய இடங்களை எடுத்து வைக்கிற போது புத்தகத்தால் மட்டும்தான் இந்த சமூகம் புனரமைக்க முடியும் என்று அவர் நம்புகிறார். அவர் நம்பியதுதான் நாடு முழுக்க நடைபெறுகிறது. புத்தகம் என்பது என்ன? காகிதங்களின் தொகுப்பு அல்ல. புத்தகம் என்பது என்ன? ஞானத்தின் மூலவிதை. புத்தகம் என்பது என்ன? மேதைகளின் தாய்வீடு. புத்தகம் என்பது என்ன? காலத்தின் மொழிபெயர்ப்பு. புத்தகம் என்பது என்ன? படைப்பாளியின் அகவாரிசு. புத்தகம் என்பது என்ன? கனவுகளின் முகத்துவாரம். புத்தகம் என்பது என்ன? எழுத்துக்களின் ஏகாதிபத்தியம். இனி சொல்லலாம், புத்தகம் என்பது என்ன? காகித புரட்சி. இனி அடுக்கலாம், காகித புரட்சி என்று சொல்லலாம். காரணம், அரை நூற்றாண்டுக்கு மேலாக தமிழ் சமூகத்தில் அருந்தவத்தில் தமிழாக தன்னை தவப்படுத்திக் கொண்டு, தமிழோடு தன்னை தவப்படுத்திக் கொண்டு, தமிழோடு தன்னுடைய வாழ்க்கையை இணைத்துக் கொண்டு நடமாடுகிற பறவையாக ஒரு நூலகத்தையே தன்னுடைய மூளையில் கட்டி வைத்துக் கொண்டு அரசாட்சி செய்கிற ஆளுமையாக கால ஓட்டத்தை கருத்தில் கொண்டும் ஞான ஓட்டத்தை மனதில் கொண்டும் நீங்கள் நடந்து போய் வானுடத்தை பாடிக்கொண்டிருக்கிற வானம்பாடியே, நீ பாடு, பாடிக்கொண்டே இரு. நீ பாடுவது மானுடத்தை தூக்கி நிறுத்துவதற்காகத்தான். உன்னை தடை சொல்வதற்கு யாரும் இல்லை. காகித புரட்சி செய்திருக்கிறார். ஆயுத புரட்சியை போல இந்த உலகத்தில் ஆயுதங்கள் தடை செய்யப்பட்டதை விட காகிதங்களால் உருவாக்கப்பட்ட புத்தகங்கள் தடை செய்யப்பட்ட வரலாறு தான் அதிகம். அந்த அளவில் நீங்கள் மகத்தான வெற்றியை இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறீர்கள். எனவே உங்களை வாழ்த்துகிற உயரத்தில் நான் இல்லை. காரணம், உங்களை வணங்குகிற தகுதி எனக்கு இருக்கிறதால் உங்களை வாழ்த்துகிற உயரத்தில் நான் இல்லை. நீங்கள் பாடிக்கொண்டே இருக்கிற வானம்பாடி உங்களுக்கு தடையில்லை. மரங்குத்தி பறவைக்கு வாய்ப்பூட்டு தடை சட்டம் சாத்தியமில்லை என்கிற காரணத்தால் நீங்கள் பாடிக்கொண்டிருக்க வேண்டும். உங்களை வாழ்த்துகிற உயரத்தில் நான் இல்லாவிட்டாலும் குழந்தை முத்தமிடுகிற உயரத்தில் தாயின் கன்னம் இருப்பது குழந்தைக்கு கிடைத்த பாக்கியம். உங்களை வாழ்த்துவது எனக்கு கிடைத்த பாக்கியம். இந்த காகித புரட்சி தமிழ் சமூகத்தை மிகப்பெரிய அளவில் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போகிற மிகப்பெரிய அடிநாதமாக விளங்கும். தண்ணீரில் அங்கத்தை சுத்தம் செய்துவிட்டு கண்ணீரில் ஆன்மாவை சுத்தம் செய்கிறவர்களுக்கு காகித புரட்சி திசை காட்டும். அறிவை தாகத்தோடும் ஞானத்தை மோகத்தோடும் தேடுகிறவர்களுக்கு காகித புரட்சி இசை மீட்டும். குறைந்த விலைக்கு வாழ்க்கையை பேரம் பேசிவிட்டு அதிக விலைக்கு மரணத்தை விலைக்கு வாங்குகிற மனிதர்களுக்கு இந்த நூல் மருத்துவம் செய்யும். தமிழே வாழ்க்கை என்று வாழுகிற இலக்கண வில்லங்கம் எதுவும் இல்லாத இந்த இலக்கிய பத்திரத்தில்
படைத்தவனுடைய கைரேகையை விட படிப்பவர்களுடைய கைரேகை அதிகம் பதிய வேண்டுமென வாழ்த்துகிறேன். பிச்சிப்பு சொற்களால் உச்சி முகர்ந்து மெச்சி மகிழ்ந்து ஒரு ஆயுத புரட்சியை நீங்கள் தூக்கி நிறுத்தி இருக்கிறீர்கள். இனிமேல் உங்களுடைய முகவரி மாறிவிட்டது. நீங்கள் மக்கள் சிந்தனை பேரவையினுடைய தலைவர் அல்ல, நீங்கள் விதைநெல் விற்பவர், வினைச்சொல் விற்பவர். காரணம், இந்த மண்ணில் ஞானம் தருவதற்கு மரங்கள் வளர்கிறது, சவப்பட்டிக்கும் சில மரங்கள் வளர்கிறது. ஆனால் ஞானம் தருகிற மரங்களுக்காக ஞானம் தருகிற மரங்களை விதைக்கிற விதைகளை தருகிற பெருமகனாக நீங்கள் இந்த புத்தகத்தை படைத்திருக்கிறீர்கள். உங்கள் விதை பயணம் தொடர வேண்டும். மானுட நலனுக்கான அக்கறையோடு நீங்கள் சமைத்து தந்திருக்கிற காகித புரட்சி இந்த சமூகத்தை ஊடறுத்து இந்த சமூகத்தை தாண்டி மானுடத்தை தூக்கி நிறுத்த வேண்டுமென உங்கள் கால் மலர்களில் என் கண் மலர்களை வைத்து இசைபாடும் சொற்களால் திசை நோக்கி உங்களை வாழ்த்தி வணங்கி, கால புரட்சிக்கு மூலப்பொருளையும் கருத்து புரட்சிக்கு ஞான பொருளையும் தந்திருக்கிற காகித புரட்சியை தந்த போராளியே, படைப்பாளியே, நீ வாழ்க. இந்த புத்தகத்தின் வாயிலாக இன்னும் இந்த சமூகம் உயர வேண்டுமென வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். வைகரை பொழுதின் வாசனை அரும்பே, வளர் முறையே, மணிப்புறாவே, மயக்க வெளியே, எங்கள் ஸ்டாலின் குணசேகரனே, எங்கள் மக்கள் சிந்தனை பேரவையின் தலைமையே, நீ வாழ்க. நீ இருக்கும் காலம் எங்கள் மண்ணின் பொற்காலம். வணக்கம், நன்றி. அன்பானவர்களே, மல்லூரில் பேசுகின்ற பொழுது வடமொழி யானை குறிப்பிட்டார். இன்று அவர் பேச்சை கேட்டேன். சுகமான தமிழுக்கு சொந்தக்காரர் இவர் என்பதை அறிந்தேன். அவருக்கு நன்றி. அடுத்ததாக விழா நூலை வெளியிட்டு